எல்லாருக்குமே ஹாய். நம்ம எப்பவுமே தூங்கி எழுந்துச்சோடனே முதல்ல நம்ம பண்ற வேலை போனை எடுத்து சோசியல் மீடியால இன்னைக்கு என்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அப்படிப்பட்ட சோசியல் மீடியாவிலேயே உருட்டுனா இதுதான்டா தரமான உருட்டுன்னு சொல்ற வகையில தினம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை பெரிய விஷயமாக்கி இதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பரப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு பொய்யான தகவல்கள்ல இருக்கிற அரசியல் திருத்தங்களை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கர்நாடகாவில ஒரு தேர் போயிட்டு இருக்கிற வழியில ஒரு முஸ்லிம் நபர் காரை நிறுத்தி இருந்ததாகவும் அதை மத்தவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்க சொன்னதுக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு திமிரா பதில் சொன்னதாகவும், இது எதையுமே பொறுத்துக்க முடியாத இந்துக்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க எடுக்காததுனால பல பேர் இந்துக்களா சேர்ந்து அந்த காரை எடுத்து தூக்கி போட்டதாகவும் அப்படி ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலா பரவிட்டு வருது. இந்த வீடியோல பார்க்கும்போது ஒரு ரோட்ல நின்றுட்டு இருக்கிற காரை பல பேர் சேர்ந்து அந்த காரை நகர்த்தி வச்சிருக்கிற மாதிரியும், அந்த காரை நகர்த்தி வச்சதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்துட்டு போற மாதிரியும் இருக்குது. பரவிட்டு வர வீடியோவோட கீ ஃப்ரேம்களை கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் மூலமா ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது பப்ளிக் டிவி அப்படின்ற பக்கத்துல வெளியிடப்பட்ட மங்களூருல கோவில் திருவிழாவை நடத்துறதுக்காக பக்தர்கள் அனைவரும் ரோட்ல இருந்த வாகனங்களை கவிழ்த்து சேதப்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன தலைப்புல வெளியிடப்பட்ட ஒரு சின்ன வீடியோ தான் அது. அதுல மங்களூர்ல இருக்கிற பாப்பநாடு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோவில் திருவிழாவை நடத்துறதுக்காக பக்தர்கள் அனைவரும் ரோட்ல நின்னா அனைத்து வாகனங்களையுமே சேதப்படுத்தி இருக்கதாகவும், இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுனதுக்கு அப்புறமா அந்த சம்பவம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானதாகவும் போட்டிருந்துச்சு. இதன் மூலயமா பரவிட்டு வர வீடியோவுல காரை பல பேர் சேர்ந்து கவிழ்த்து தாக்கி இருக்கிற மாதிரி நிறைய வாகனங்களை அந்த தேர் போறதுக்காக அந்த பக்தர்கள் சேதப்படுத்திருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த பரவிட்டு வர வீடியோல இருக்கிற காரோட நம்பரை ஆர்டிஓ வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இணையதளத்துல போட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த காரோட உரிமையாளர் பேர் வெங்கடேஷ் டி அப்படின்னும், அதே மாதிரி கார் இன்ஃபோ மற்றும் கார் 24 இணையதளத்துல போட்டு பார்க்கும்போது காரோட உரிமையாளர் பேரு திவ்யா அப்படின்னு தான் காட்டுதே தவிர காரோட உரிமையாளர் பேரு முஸ்லிம் பேரா எந்த இடத்துலயுமே குறிப்பிடப்படல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முஸ்லிம் நபர் ஒருத்தர் வாண்டடா தேர் போற பாதையில தன்னோட காரை போய் நிறுத்தி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பரப்பப்பட்ட தகவல்கள் அனைத்துமே முழுக்க பொய்யானதுதான். இந்த மாதிரியான பொய்யான தகவல்களுக்கான அரசியல் திருத்தங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. சரித்தேன். அந்த வீடியோ